வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எம்பையர் பிஸ்கார்ப் பிஸ்னஸில் இபிசி பிஸ்னஸில் எம்பையர் வெல்னஸ் பிஸ்னஸில் நம்ம ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஐடியை கம்பெனிக்கு பேமெண்ட்டு பண்ணி எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது, ஐடியை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரீ சைனப் பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு 30 நாட்கள் டைம் இருக்குது அந்த ஐடியை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு. 30 நாட்களுக்குள்ளே ஐடியை ஆக்டிவேட் பண்ணலைன்னா அந்த ஐடி இன்ஆக்டிவ் ஆயிரும். அதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே டீம் வந்தது அப்படின்னு சொன்னால் ஐடி இன்ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அந்த கவுண்ட் ரெஃப்ளெக்ட் ஆகாது. என்றைக்கு ஐடியை ஆக்டிவேஷன் பண்ணுறோமோ அதுக்கு பிறகு நடக்கிற பிஸ்னஸ் கவுண்ட் வந்து ஆட் ஆகும். ட்ரீ இப்படி இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இதை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நாம் கம்பெனிக்கு பேமெண்ட்டு பண்ணணும். ஸோ கம்பெனிக்கு ஐசிஐசிஐ அக்கௌண்ட்டு, கேவிபி அக்கௌண்ட்டு, 2 அக்கௌண்ட் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஸோ இது உங்கள் ஸ்பான்சர் மூலமாக வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கோங்க. இந்த ஐசிஐசிஐ கம்பெனியுடைய கம்பெனி அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கூகுள் பேலேயோ ஃபோன்பேலேயோ ஆட் பண்ணிக்கோங்க. நெட் பேங்கிங்கில் இருந்தால் நெட் பேங்கிங் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் டேட்டு, டைமு, அந்த டிரான்சாக்ஷன் நம்பர், யூடிஆர் நம்பர் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவை. ஸோ நாம் என்ன பண்ணுறோம், வெப்சைட்டில் டாப் மெனு 3 கோடை டச் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற மெனு இருக்குது. இந்த டிரான்சாக்ஷன் மெனுவை கிளிக் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு மெனு ஃபண்டு ரெக்வஸ்ட். இந்த ஃபண்டு ரெக்வஸ்ட்டில் தான் நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அவைலபிளாக வச்சுட்டு இந்த ஃபண்டு ரெக்வஸ்ட் அப்படிங்கிற மெனுக்குள்ளே போகிறோம். ஸோ இங்கே பை கேஷ் அல்லது பேங்க் அப்படின்னு 2 ஆப்ஷன் காட்டுது. ஸோ நம்ம கேஷ் கொடுக்கல, மோஸ்ட்லி பேங்க்கில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ பேங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணினீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3600 பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாக்ட் அமௌண்ட்டு தான் பேமெண்ட்டு பண்ணணும் கிடையாது. இது ஒரு வேலெட் மாதிரி. என்ன பேமெண்ட் பண்ணுறீங்களோ அது உங்கள் வேலெட்டுக்கு லோட் ஆகிடும். அதை வந்து நம்ம ஆக்டிவேஷனுக்கோ ரீபர்ச்சேஸ்க்கோ எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். அப்போது ஒரு 3600க்கு நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 3600ங்கிற அமௌண்ட்டை போட்டுட்டு அடுத்து பேங்க் வந்து ஐசிஐசிஐ பேங்க்னா ஐசிஐசிஐ பேங்க். ஸோ இங்கே டிரான்சாக்ஷன் ஐடியில் வந்து நமக்கு யூடிஆர் நம்பர் அப்படின்னு நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கும். டிரான்சாக்ஷன் ஐடி, அந்த ஐடி நம்பர்ஸை நம்ம டைப் பண்ணணும். டேட் அண்ட் டைம், நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து அந்த டேட்டு டைம் இருக்கும். ஸோ அந்த டேட் டைமை நம்ம இங்கே இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேட் நேச்சுரலாக அன்றைக்கி டேட் தான் இருக்கும். டைமை வந்து இப்போ என்ன டைமோ அதை நாம் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது சலான் பேஜை கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம கேலரிக்கு போகும். ஸோ அந்த கேலரிக்கு போய் நம்ம அந்த சலானை வந்து அப்லோட் பண்ணணும். சலானை செலக்ட் பண்ணால் இங்கே அப்லோட் ஆகிடும். அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் அதை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த இது எதுக்காகனா, நான் கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற தகவலை கம்பெனிக்கு நம்ம அனுப்பிச்சாச்சு, ரெக்வெஸ்ட்டு போட்டாச்சு. கம்பெனி நெக்ஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு ஃபண்டை வந்து லோட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த வேலையை காலை 10 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே செய்வது பெட்டர். அப்போ வந்து கம்பெனி வந்து உங்களுக்கு அந்த சர்வீஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். லேட் நைட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் சீக்கிரமே ஃபண்ட் ரெக்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இங்கே மெனுவில் நம்ம ஃபண்ட் ரெக்வெஸ்ட் போட்டாச்சுன்னா அதுக்கு கீழே 2வதாக இருக்க மெனு பாருங்கள், மை வேலட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மை வேலெட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அனுப்பிச்ச ஃபண்ட் ரெக்வெஸ்ட் 3600ங்கிறது இங்கே வந்துடும். ஸோ இங்கே வேலட் பேலன்ஸில் இது காட்டும். ஸோ இதை நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். ரீபர்ச்சேஸ்க்கு மாற்றணும்னா மாற்றலாம். ரீபர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கூட ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறவங்க ஆன்லைன் ஷாப்பிங்கில் கார்ட் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபண்டு நமக்கு தேவைன்னு தெரிஞ்ச பிறகு கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணி இங்கே வரவழைச்சி ரீபர்ச்சேஸ் பண்ணால் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம். அதே மாதிரி மெனுவில் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம இந்த ஃபஸ்ட்டு பர்ச்சேஸுங்கிற இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வேலட் பேலன்ஸ் இங்கேயும் காட்டும். பார்த்த மை வேலட்லேயும் காட்டும், ப்ளஸ் இங்கே ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்லேயும் காட்டும். இப்போ நாம் வந்து ஒரு ஆர்டர் போட போகிறோம், ஒரு ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம், ஒரு புது ஐடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ண ஐடிக்கு ஆக்டிவேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா
இங்கே ஜூஸ் வேணும் அப்படின்னா ஆடை கிளிக் பண்ணிங்கன்னா குவான்டிட்டி 1ன்னு வந்துடும். அடுத்து டெய்லி ஃப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணுறீங்க, குவான்டிட்டி 1ன்னு வந்துடும். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டில் 2 ப்ராடக்டை ஜாயினிங் கிட்டில் நம்ம வாங்கலாம். இப்போ இங்கே யூசர் ஐடியை கிளிக் பண்ணுங்கள். எந்த யூசர் ஐடியோ அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. கூரியரில் வாங்க போகிறீங்களா, ஹேண்டில் வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறத கவனமாக பார்க்கணும். பை கூரியர்னால் ஒரு ₹100 எக்ஸ்ட்ரா வந்துடும். மோஸ்ட்லி வெளியூரில் இருக்க மக்களுக்கு கரெக்டான அட்ரஸை ப்ரொஃபைலில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கூரியர் பண்ணிவிடுங்க. அவங்க வீட்டுக்கே போய் சேர்ந்துடும். இல்லை லீடர்ஸ் மூலமாகவோ ஆஃபீஸ்க்கு வேர் ஹவுஸ் போய் மொத்தமாக கிடைக்கிது வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி பை ஹேண்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ₹3600 நமக்கு ஃபண்டு வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் நீங்கள் போட்டாச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாயினிங் கிட்டு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, ப்ளஸ் உங்கள் ஐடியும் ஆக்டிவேஷன் ஆகிடும். உங்கள் ட்ரீயில் ஐடி ரெட்டாக இருக்கிறது க்ரீனாக மாறிடும். ஸோ க்ரீனாக மாறிச்சுன்னா அது ஆக்டிவ் ஐடி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். டேஷ்போர்ட்லேயும் ஆக்டிவ் என்று காட்டும். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம கம்பெனிக்கு பணம் பே பண்ணிவிட்டு ஃபண்டு ரெக்வெஸ்ட்டில் அதை கிளைம் பண்ணிவிட்டு 3வது ஸ்டெப்பாக அதை நம்ம ஆக்டிவேஷன் இந்த பேஜில் போய் ஃபஸ்ட் பர்ச்சேஸுங்கிற பேஜில் போய் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறோம். இதே இது நம்ம வேலட்டில் ஃபண்டு வரவழைச்சிட்டு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா கோ டு ஷாப் அப்படிங்கிற மெனு இருக்குது. ஸோ இந்த கோ டு ஷாப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கம்பெனியுடைய ஆன்லைன் ஷாப்பிங் சைட்டுக்கு போயிடும். ஸோ இங்கே ரைட் கார்னரில் இருக்க 3 கோடை டச் பண்ணி ஹெல்த் கேர், பர்சனல் கேர் அதை செலக்ட் பண்ணி என்ன வாங்கணுமோ அதை நம்ம வாங்கலாம். மல்டிபெரி ஜூஸ் வாங்குகிறோம், இந்த ரெட்டு பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட் ஆகிடும். இப்படி ஆட் ஆகிறது வந்து இங்கே மேலே கார்ட்டில் காமிக்கும். கார்ட்டில் ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்கோம் ஆர்டரு. ஸோ இதெல்லாம் மொத்தம் எவ்வளோன்னு காட்டும். இந்த ஆர்டரில் வந்து நம்பர் அதிகமாக வேணும், ஜூஸ் அதிகமாக 2 பாட்டில் வேணும்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் அமைக்கிங்கன்னா 2 ஆகிடும், ப்ளஸ்னா 3 ஆகிடும். குறைக்கணும்னா குறைக்கலாம், இல்லை வேண்டானா இந்த டெலிட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம இதை மாடிஃபை பண்ணிக்கிட்டால் கீழே டோட்டல் காமிக்கும். ஸோ இங்கே நம்முடைய வருமானத்தில் 10% பிடிச்சி வச்சுருந்தா அந்த ஃபண்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரீபர்ச்சேஸ் வேலெட்டுக்கு பிடிச்சி வச்சுருக்கிறது ப்ளஸ் நம்ம கம்பெனிக்கு பே பண்ணி வேலெட்டில் வரவழைச்சும் நம்ம ஆர்டர் பண்ணி ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு போட்டாச்சுன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். கஸ்டமர் கேர்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய கூரியர் சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம ஜிபே, ஃபோன்பே கம்பெனியோட கஸ்டமர் கேருக்கு அனுப்பிச்சாச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டெலிவரி கம்பெனி பண்ணிவிடுவாங்க. வித்தின் 2 or 3 days உங்களுக்கு கையில் பொருள் வந்து கிடச்சிரும். திஸ் இஸ் த வே டு டூ ஆன்லைன் ஷாப்பிங். Thank you very much.